ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் குழம்பு. அதாவது குழம்பு செய்ய போகிறதுக்கு முன்னாடி அதுலேருந்து சூப்பும் எப்படி எடுக்கலாம், அதுக்கப்புறம் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் எடுத்துக்கிறோம். அதில் ஆயில் விட்டுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுருக்கோம். அதில் வந்து இப்போ நம்ம மட்டன் கறியெல்லாம் இப்போ சேர்த்துக்கிறோம். அதாவது கறியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வெங்காயம், அடுத்து தக்காளி இதெல்லாம் நம்ம இதிலே சேர்த்துக்கிறோம். ஏன்னா நம்ம சூப் எடுக்கணும், குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி சூப்பு கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதில் இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்துருக்கோம். அடுத்து புதினா, கொத்தமல்லி எல்லாமே நல்லா சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விடுங்க. அந்த கலர் மாறணும், அந்த கறியோட கலர் மாறி இருக்கு பாருங்கள். இப்போது மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அதையும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறினதுக்கப்புறம் இந்த கறி வேகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த கறி எந்தளவுக்கு கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம அந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறோம், தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி சேர்த்ததும் அந்த குக்கரை மூடி ஒரு 5 விசில் வச்சிடுறோம். 5 விசில் வச்சுட்டு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், சூப்பரான சூப்பு தயாராகிடுச்சு. ரொம்பவே குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்களுக்கு ஏற்ற சூப்பு தான். அதாவது இதில் பச்சை மிளகாய் சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க உங்கள் டேஸ்ட்டுக்கு. இது குழந்தைங்க சாப்பிடுவாங்க, அதுக்காக நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. இப்போது இதில் நம்ம வந்து மிளகு ஜீரகம் வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி சூப்பு குடிக்கும்போது நம்ம அந்த குழந்தைங்களுக்கு இருக்க அந்த நெஞ்சு சளியெல்லாம் கூட சரியாயிடும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான சூப்பு. நம்ம இப்போ இந்த மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறோம். சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலையும் அதோட சேர்த்து கலந்து குடித்தோம் அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு சூப்பரான சூப்பு தயாராகிடுச்சு. இப்போது நம்ம அடுத்து வந்து குழம்பு அதில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது அடுப்பில் ஒரு வாணலி வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் விட்டுட்டு கிராம்பு, பட்டை இதெல்லாம் வந்து தாளிச்சுக்கோங்க. தாளித்ததுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். இப்போது அதை நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 3 ஸ்பூன்னா மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஈக்குவலாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து கடைசியாக நம்ம வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் மசாலா. அதாவது கடையில் விற்கும்ல மட்டன் மசாலா, அதுதான் இப்போ 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இது வந்து குழம்புக்கு உண்மையாகவே ரொம்ப வாசனை கொடுக்கும். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை அந்த கலர் மாறுற வரையும் நம்ம வந்து அதை வதக்கி எடுத்துக்கிறோம். அடுத்து அதில் தேங்காய் மசாலா சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் எடுத்துருக்கோம். அடுத்து மிளகு ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அடுத்து சோம்பு 1 ஸ்பூன் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போது அந்த தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. அந்த மசாலாவோட இந்த தேங்காய்லாம் நல்லா வதங்கி இருக்கணும். நல்லா அது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் அந்த மசாலாவோட நம்ம அந்த தேங்காயும் வெந்திருக்கு. அந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த அந்த மட்டன் கறியை இதில் சேர்த்துக்கிறோம். இதிலே நம்ம வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். அவ்வளோதான், ரொம்பவே சீக்கிரம் குழம்பு செஞ்சிடலாம். இப்போது இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போதும் சேர்த்தோம். இப்போ மசாலாக்காக உப்பு சேர்த்துருக்கோம். அது மாதிரி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான குழம்பு தயாராகிடுச்சுது. கொதிச்சிச்சின்னா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம கடைசியாக வந்து கொத்தமல்லி தூவிக்கிறோம். சும்மா ஒரு வாசனைக்கு தான், ஒரு கார்னிஷ் தான். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் குழம்பு, அதாவது மட்டன் குழம்பு செய்ய போகிறதுக்கு முன்னாடி அதுலேருந்து சூப்பு எப்படி செய்யணும்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.